கிடப்பில் உள்ள மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தட திட்டத்தை செயல்படுத்த அரசு முன்வர வேண்டும் என தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அறிவிக்கப்பட்டதுதான் மதுரை தூத்துக்குடி தொழில் பெருவழித்தட திட்டம். இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய அரசு உத்தரவிட்டது. ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இத்திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. தற்போது இத்திட்டத்தை கவனத்தில் கொண்டு மறு ஆய்வு செய்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பரிசீலிக்க வேண்டும் என தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரைக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அதுலேயும் குறிப்பாக அருப்புக்கோட்டையிலேருந்து எட்டயபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் லேண்ட் வேணும்னாலும் அது ஈஸியாக அக்வயர் பண்ணால் அட் சீப்பர் காஸ்ட்டு. ரெண்டாவது, கூடங்குளத்துலேருந்து வரக்கூடிய கிரிட்டு இந்த பகுதி வழியே தான் வருது. மூன்றாவது, ஃபேஸிங் ஆன் 4-வே 4 வழிச்சாலை மேலே அந்த பகுதியெல்லாம் இருக்குது. நான்காவது, இப்போ புதிதாக அறிவிக்கப்பட்ட மதுரை தூத்துக்குடி அந்த புதிய ரயில் வழித்தடம் இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தெற்கிருந்து பார்த்தோன்னா மேல்மருதூர் வரைக்கும் அது போட்டுட்டாங்க. இந்த மதுரையிலேருந்து காரியாபட்டி வரைக்கும் இந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அரசு தரப்பில் கூறப்படும் தண்ணீர் விநியோகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருப்பதாக கூறுகிறார் ஜெகதீசன். இதில் ஒரே ஒரு அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பகுதியில் நிலத்தடி நீர் ரொம்ப கம்மியாக இருக்குது, தொழிற்சாலைக்கு அது பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் எக்ஸலன்ஸ் கிழக்க பார்த்தோம் அப்படின்னா 40 கிலோமீட்டரில் கடற்கரை. அந்த கடற்கரையில் ஒரு டீசாலினேஷன் பிளான்ட்டு போட்டு கடல் நீரை சுத்திகரிக்கும் ஆலை போட்டு வாட்டரை பைப்லைனில் இந்த 40 கிலோமீட்டர் கொண்டு வந்தாங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வாட்டர் கொடுத்துடலாம். அதுக்கான சார்ஜும் அவங்க திருப்பி பே பண்ணிடுவாங்க. மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தட திட்டத்தை செயல்படுத்தினால் ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு அதிகமான வணிகம் ஏற்றுமதி மூலமாக நடைபெறும் என தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு.